ஒரு பாட்டு ஒரு கருத்து சொல்லணும் இல்லையா? சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. இது வார்த்தை அப்படித்தான். எவ்வளவுதான் பாடினாலும் இழுக்குடைய பாட்டுன்ற அந்த அர்த்தத்தில் நீங்க எடுத்துக்க கூடாது. ஏன்னா அண்ணா இருக்கும் பொழுது அவருடைய சிறப்பை நான் சொல்றதுக்கு வரேன். நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். இது எவ்வளவு பிரமாதமா மேடையில பேசுங்க. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். கவிஞர்கள் பேசுறது. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி நான் எழுதினேன், அன்றைக்கே எழுதினேன். சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன் என்றேன் அப்படிம்பாங்க. ஆனா சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். இது டியூனுக்கு எழுதின பாட்டு. இந்த டியூனுக்கு இவருடைய சிறப்பு என்னன்னா, மற்ற வார்த்தைகள் எத்தனை வார்த்தைகள் போடுங்க. எண்ணமோ 1000 வந்தால் என்னதான் நான் செய்து ஏதோ ஒன்று எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. அது செலக்ட் பண்ணல அவர் அந்த வார்த்தையை. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். அந்த வார்த்தையை கொடுக்கறதுக்காக அந்த பிச்சு தானனா நானனா 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 நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். அந்த இசையில கொண்டு வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து நான் உன்னை நீங்க மாட்டேன்னு வச்சார் பாத்தீங்களா? அதுதான் அவருடைய சிறப்பு. அந்த வார்த்தைக்கு அந்த டியூனை விட்டா வேற வழியே கிடையாது. அதனால் அது உயிரும் உடலும் மாதிரி சேர்றது. மற்ற வார்த்தைகளை எல்லாம் வேண்டாம் என்று விட்டு இந்த சாதாரண வார்த்தைகளை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சார் பாத்தீங்களா? அது அவருடைய சிறப்பு என்று சொல்லுவாங்க.